கவனிக்கிறதே இல்லை. எங்க ஊரினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் தான். தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த ஊர் தான். எங்க ஊரோட எம்எல்ஏ தான் அவரு. அவர் சுழற்சியா வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு காயல்பட்டின மக்களுக்கு ரோசம் இல்லையா, அல்லது காயல்பட்டின மக்கள் அதிகப்படியானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால் அவர்களுடைய குரல் மேலிடத்துல ஒலிக்கலையா? திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் செல்வதற்காக தனியார் பேருந்தில் ஏற முயன்ற புர்கா அணிந்த பெண்ணை எங்க ஊரு காயல்பட்டணம் கலைஞர் பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் பட்டணத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப மத்த பட்டணத்துக்கு எந்த நிலைமை? ஐயா, அரசியலுக்கு உட்பட்டு நான் பேச வேண்டாம் ஐயா. நீங்க அரசியல் பாதுகாப்பெல்லாம் எங்க ஊருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் ஐயா. எங்களுக்கான பேருந்து வழித்தடத்தை எதற்காக பறிக்கணும்? அவ்வாறு எங்க ஊரை புறக்கணிச்சு வெளியூர் சுத்தி போகக்கூடிய பேருந்துகளுக்கான உரிமத்தை ரத்து செய்யுங்க. மேலும் அரசு பேருந்தாக அது இருக்கும் பட்சத்தில் அதற்கான அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுங்க, பணியிலிருந்து விலக்குங்க. நானா எவ்வளவு பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் நைட்டுங்க எனக்கு உடம்பு சரியில்லை, சத்தியமா சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை. சென்னையில எனக்கு அண்ணா விருது கொடுத்திருந்தாங்க, ஒரு தனியார் நிறுவனம் தான். அந்த விருதை வாங்கிட்டு எனக்கு அன்னைக்கு ராத்திரியே சரியான அவங்க கொடுத்த ரூம்ல தூங்கும் போது எனக்கு சரியான காய்ச்சல். அப்படி இருக்கிற